இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தவக்கல அண்ணா இங்க வா. என்னண்ணே என் பாட்டு ரொம்ப பிடிச்சி போச்சா? உங்களுக்கு தனியா பாடி காட்ட தானே என்ன கூப்பிடுறீங்க? ஆமா வா வா உள்ள வா. அப்படியா? அண்ணன்கிட்ட நீ பாடி காட்டி சரிகமா பால சேர்ந்துட வேண்டியதான். என்ன விஷயம் சொல்லுங்க அண்ணே. டேய் அது அது வந்து என்னண்ணே என்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன யோசனை? என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்லடா. அப்ப நான் போகட்டேன். இருடா, நீ எந்த ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்க? சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்னண்ணே ஹெல்ப் அது இதுன்ட்டு சொன்னா செஞ்சுட்டு போறேன். சரி, நான் நேரா விஷயத்துக்கே வரேன். நீ போய் தமிழையும் ஆதித்யாவையும் யாருக்கும் தெரியாம என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு வரணும். போச்சுரா, அந்த ரெண்டு என்ன ஃபாரின்லயா இருக்கு? இங்கதான் எங்கன்னா விளையாடிட்டு இருக்குங்க. இங்க வாங்கின பசங்கன்னா வந்துட போறாங்க. டேய், அது எனக்கு தெரியாதா? நான் சொன்னதை மட்டும் செய்யாம அதுக்கு 1008 கேள்வி கேட்பியா? அண்ணா நீங்க கேட்டா நான் செய்ய மாட்டேனா? அதுங்க ரெண்டும் உங்க பிள்ளைங்க, எதுக்கு யாருக்கும் தெரியாம கூட்டு வரணும்? என்ன இவர் பாட்டு இப்படி சொல்லிட்டாரு? இந்த விஷயம் மட்டும் மித்ராக்கு தெரிஞ்சது என்ன ஓட ஓட அடிப்பாங்களே. எப்படி இந்த பசங்களை கூட்டு வர்றது? அவங்கள கூட்டு வரலாம் இவர் அடிப்பாரு. அவங்கள நான் தான் கூட்டு வந்தேன்னு மித்ராக்கு தெரிஞ்சதுன்னா மித்ராவும் அவங்க அண்ணனும் சேர்ந்து அடிப்பாங்க. இவங்க மத்தியில மாட்டிக்கிட்டு வாழ்றது ஒரு பெரிய பொழப்பா இருக்கு. சரி, முயற்சி பண்ணுவோம். துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்ல, அண்ணனுக்காக அடி வாங்குறது தப்பும் இல்ல. தமிழ் 3 4 பஸ் 6. பாரதி, நீயே காலில் காயத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்க. நீயே அவங்க 2 பேருக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்க. அவங்க 2 பேருக்கு தனித்தனியா போட்டு கொடுத்தா அவங்களே சாப்பிட மாட்டாங்களா? இனிமே அந்த மாதிரி பழக்கி விடுமா. போங்க பாட்டி, அம்மா ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன். அம்மா பாவண்டா, ஆபீஸ்லயும் வேலை பார்த்துட்டு வீட்லயும் வேலை பார்த்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறா. காலில் வேற அடிபட்டு இருக்குல்ல. சரி பாட்டி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாங்க அம்மா ஊட்டி விட்டு சாப்பிட்டுக்கிறோம். நாளையில இருந்து நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். அது இம்டோண்டு இருக்கும். அது வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. நம்ம கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள அது சுயங்கன்னு காணாம போயிடும். இவனுக்கு வால் நட்சத்திரம் வானத்துல நீச்சல் அடிக்குதான். டேய், யாருக்கிட்ட கதை அடிக்கிற? நீங்க பார்க்கும்போது அப்படிதான் போனுச்சா? நான் பார்க்கும்போது அப்படியே அலையா அலையா தவழ்ந்துகிட்டு மீன் மாதிரியே போச்சு. அது பார்த்தா நான் ஓடி வந்தேன். பிள்ளைங்க சீக்கிரம் ஓடி வாங்க, அது போறதுக்குள்ள போய் பார்த்துருவோம். டேய் 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 டேய், ஏண்டா இவ்வளவு போய் சொல்லிட்டு தெரியற? நீ சொல்ற அந்த வால் நட்சத்திரம் இந்நேரத்துக்கு எந்த கிரகத்து மேல பறந்து போயிட்டு இருக்குமோ தெரியல. அப்துல் கலாம் காஷ்மீர் மாதிரியே நீ பேசுற. இன்னும் வருவேன்னு உன்னை பாக்குறதுக்காக அங்கே உக்காந்துட்டு இருக்குமா? போடா போக்கத்த பயல. பாட்டி, நான் அதுகிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். எங்க வீட்டுல 2 பசங்க இருக்காங்க. அவங்க உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால அவங்கள கூட்டு வர வரைக்கும் நீ இங்க இருந்து அதுகிட்ட சொல்லியிருக்கேன். அதுவும் சரின்னு சொல்லிருச்சு. எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க? நீங்க பார்த்த வால் நட்சத்திரத்தை பத்தி நீங்க பேசுறீங்க. அதுக்கப்புறம் காலம் மாறி போச்சே. எங்க இருந்தோ யாரு கூடவோ பேசிக்கிட்டு இருக்கோம். இதோ இங்க இருக்கிற வால் நட்சத்திரத்தை கூட பேச முடியாதா? என்ன மாமா சொல்றீங்க? நீங்க சொன்னா அது கேக்குமா? சூப்பர் மாமா, அது எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப வாங்க நம்ம போய் பார்க்கலாம். அம்மா, நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம்மா. இரு. டேய், நானும் உங்க கூட வந்து நீ சொல்லிட்டு வந்த வால் நட்சத்திரத்தை கூட நானும் ஒரு வார்த்தை பேசிட்டு வரேனே. ஐயோ, சமாளிக்கணுமே. பாட்டி, கொஞ்சம் கூட விவரம் இல்லாம இருக்கீங்க. வயசானவங்க வால் நட்சத்திரத்தை பார்த்தா அவங்களுக்கு வால் முளைச்சிரும். அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. டேய்,
பாக்குறவங்களுக்கு வால் முளைக்கும். ஆமா இதை என்ன நம்ப சொல்ற? எல்லாருக்கும் இல்ல பாட்டி, உன்ன மாதிரி வயசான யங் பியூட்டிஃபுல் லேடிஸ்லாம் பார்த்தா பால் முளைச்சிரும். இந்த வயசுக்கு மேல உனக்கு பல்லு முளைச்சா பரவாயில்ல, பால்லாம் முளைச்சா நல்லாவா இருக்கும். இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்திருக்கவே கூடாதுன்னு. பெத்த குழந்தைங்க கண்ணுக்கு முன்னாடி கை கிட்டுற தூரத்துல இருந்தோம். அவங்கள பாசமா பார்த்து கொஞ்சம் கூட முடியாத மாதிரி ஒரு தவிப்பு தவிக்கிறீங்களே. குழந்தைங்க 2 பேரும் என்னென்னமோ பேசிட்டு போறாங்களே. சொந்த அப்பாவையே அங்கிள்னு கூப்பிடுற கொடுமை எல்லாம் நான் இங்க தானே பாக்குறேன். சரி, இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் ஒரு நல்லது நடக்கும்னு நீங்க சொன்னதால தான் நீங்க அன்னைக்கு சொன்னப்போ நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். இல்லனா அப்பான்னு ஆசையா கூப்பிட்டு இருந்த குழந்தைங்கள நீங்க அங்கிள்னு கூப்பிட சொன்னப்பவே நான் வேணான்னு சொல்லிருப்பேன். குழந்தைங்க பாவம்னு உங்களுக்கு அன்னைக்கு நடக்கிற பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருக்கிறது அவங்கதான். உங்க ரூமுக்கு வரக்கூடாது, உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு இப்பவே சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டிய அவசியம் பாரதி அன்னைக்கு வந்துருச்சு. என்ன அவங்க ரொம்ப பாவம்னு நடக்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. பாரதி அண்ணி உங்க அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் எப்போ ஒரு முடிவு வர போகுதுன்னு எனக்கு தெரியலன்னு. ஆதித்யா, தமிழ் 2 பேருமே நடக்கிற விஷயங்களால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. சீக்கிரமா இது எல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும். நான் இன்னைக்கு உனக்காக பார்த்து சமைச்சிருக்கேன். அதுவும் ஆல் டைம் ஃபேவரட் சிக்கன் 65 பிரியாணி. ஆசையா சாப்பிடுவான்னு கூப்பிட்டா நீ என்னன்னா பசிக்கல அப்புறம் சாப்பிடுறோன்னு சொல்ற. அதெல்லாம் முடியாது. இப்பவே நீ கூட கிளம்பி டைனிங் ஹாலுக்கு வர. நான் சமைச்சு வச்ச எல்லாத்தையும் ஒரு புடி பிடிக்கிற. மித்ரா, நீ இப்ப எனக்காக சமைச்சேன்னு சொல்றத கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. பட் ஆனா எனக்கு இப்ப சுத்தமா பசியே இல்லை. என்ன பண்ண சொல்ற? என்ன அது இப்படி சொல்ற? சரி, உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மித்ரா. ஐ எம் ஓகே. நீ போய் சாப்பிடு, நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது. நீ முதல்ல என் கூட கிளம்பு. சூடா சாப்பிட்டதான் நல்லா இருக்கும். உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆசையா சமைச்சிருக்கேன். நீ என்னடானா சாதாரணமா வரமாட்டேன்னு சொல்ற. ப்ளீஸ் ஆதி, என் சமையல் எப்படி இருக்குன்னு அட்லீஸ்ட் டேஸ்ட் பண்ணி பாரு. ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ். சரி ஓகே, நான் வரேன். நான் இப்பவே சொல்றேன், என்னால கண்டிப்பா நிறைய சாப்பிட முடியாது. உனக்காக வேணா நான் வந்து கொஞ்சமா சாப்பிடுறேன். சரி ஓகே, நீ வந்து சாப்பிட்டு மட்டும் பாரு. என் சமையல் டேஸ்ட் புடிச்சு போய் எல்லாத்தையும் நீயே சாப்பிடுவ. வா வா வா, சீக்கிரம் வா வா. வா.